சென்னை அயனாவரத்தில் வீட்டுவசதி வாரிய சமத்துவ குடியிருப்பின் 4வது தளத்தின் மேல்தள சிமெண்ட் பூச்சி இடிந்து விழுந்ததைத் தொடர்ந்து குடியிருப்பு வாசிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களுடன் நீராம்பே செய்தியாளர் கனியப்பன், போராட்டத்திற்கான காரணம் என்ன? தேவப்பிரியன், சென்னை அயனாவரத்தில் இருக்கக்கூடிய பால் பண்ணை அருகே இருக்கக்கூடிய பச்சைக்கல் வீராசாமி என்கிற சமத்துவ குடியிருப்பு, அதாவது வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்ட 45 ஆண்டுகள் மேலாக அங்கு சுமார் 1500 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். குறிப்பாக ஒரு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கு வசித்திருக்கூடிய சூழ்நிலை 4வது மாடியில மதனி வடிவேலு என்பவர் வீட்டின் மேற்பூச்சில் இடிந்து விழுந்ததில் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அதிகாரிகள் அங்கே உடனடியாக ஆய்வு செய்ய வந்திருக்கின்றனர். அப்பொழுதும் அவர்களை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அங்குள்ள அனைத்து வீடுகளுமே இதே நிலையில்தான் உள்ளது. இந்த பகுதியில சரியான பராமரிப்பு எதுவுமே இல்லை. இந்த பகுதியில குடியிருப்பு எல்லாம் மிக மோசமான நிலையில் உள்ளது. இங்க இருக்கக்கூடிய எல்லா 1500 வீடுகளையும் சரி செய்ய வேண்டும் என அதிகாரிகள் ஆய்வு செய்ய விடாமல் தடுத்ததாக தெரிய வருகிறது. தேவப்பிரியன், குறிப்பாக இந்த சென்னை மாநகருக்குள்ள ஒரு இவ்வளவு பெரிய குடியிருப்புகள் மிகவும் பழமை வாய்ந்த 45 ஆண்டுகள் கடந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதி மக்களுக்கு உரிய அந்த முன்னேற்பாடு பணிகளை விபத்துகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் செய்து தர வேண்டும் என அந்த பாதிக்கப்பட்டவரும் அங்கு வசித்து வரக்கூடிய பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி கனியப்பன்.